சுயசார்பு நல்லதா? பிரைஸ் தி லார்ட். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களது தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது என புனித பவுல் 2 கொரிந்தியர் 3:5 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் எங்கு திரும்பினாலும் சர்வசாதாரணமாக கேட்கக்கூடிய வார்த்தைகள், இது எனது திறமையினால் வந்தது, அதாவது சுய சார்பை சார்ந்த வார்த்தைகள். நான் நல்லா படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன், நல்லா வாயை கட்டி வயிற்று கட்டி பணத்தை சம்பாதிச்சேன், நல்ல வீடு கட்டினேன், ராத்திரி பகலாக உழைச்சேன், நல்ல ப்ரமோஷன் கிடைத்தது. ஆம் அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் நான் எனது படிப்பு, எனது பணம், எனது திறமை என்று எல்லா வெற்றிகளையும் எனது முயற்சியினாலும் எனது திறமையினாலும் வந்தது என்று சொல்லக்கூடிய நிலையை தான் நாம் மனிதர்களிடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ உன்னை சார்ந்திராமல் நீ என்னை சார்ந்திருந்தாய் என்றால் நான் உன்னை உயர்த்துவேன். ஏனென்றால் நீ என்னை சார்ந்து இருக்கும் பொழுது உனது முயற்சிக்கு, உனது திறமைக்கு ஒரு நாளும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய். நல்லா படித்தா நல்ல மார்க் கிடைக்கத்தான் செய்யும், அது தப்பில்லை, அது உண்மைதான். ஆனால் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று எக்ஸாமுக்கு முன்பாக சுகமில்லாமல் போய் எக்ஸாம் எழுத முடியவில்லை என்றால் எடுத்த முயற்சிகள் எல்லாம் என்னவாகும்? நாம் யோசித்து பார்க்கின்றோமா அன்பானவர்களே? நாம் பிள்ளைகளிடம் இதை சொல்லி நாம் வளர்க்கின்றோமா? நன்றாக யோசித்து பார்ப்போம். படின்னு நம்ம சொல்கிறோமே, ஆனால் நீ நல்லா படி, நீ முயற்சி கட்டாயம் எடுக்கணும். ஆனால் நீ அந்த முயற்சி மேலே நீ நம்பிக்கையை வைக்காத. நான் நல்லா படிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய கிருபை இருந்தால் தான் என்னால் நல்ல மார்க் வாங்க முடியும்னு ஆண்டவரை சார்ந்திரு என்று எத்தனை பெற்றோர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கின்றார்கள். அதனால்தான் பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறதை நாம் நம் கண்களாலேயே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனால் இந்த டைட்டானிக் கப்பலை ஆண்டவர் நினைச்சா கூட உடைக்க முடியாது என்று சொன்ன அந்த மனிதர்கள் நம்பியது தனது திறமையை. அதனால் என்ன நடந்தது என்பதற்கு நன்றாகவே தெரியும். அதே போல இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, எனது மகிமைக்காக கட்டின இந்த பாபிலோன் எனது வல்லமையை பறைசாற்றுகிறது என்று சொன்ன நேபுகாத் நேச்சாரனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியில் வந்த உடனேயே அவனுடைய ராஜ்யபாரம் நீங்கிற்று என்று நாம் தானியேல் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். இது யாருடைய வாயின் மூலமாக வருகின்றது தெரியுமா? சாத்தானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள், அவனுடைய செய்கைகள் நம்மில் பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதற்கு பதிலாக புனித பவுல் சொல்லுகின்றாரே 1 கொரிந்தியர் 3:6, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 வாசிக்கின்றோமே. அதே போல நாமும் நமது பிள்ளைகளும் எல்லோரும் சொல்லுவோம், நமது குடும்பத்தினர் எல்லோரும் ஒருமித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யும் பொழுது, ஆண்டவரே இதோ இந்த முயற்சிகள் எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அப்பா எங்களது வளமையான வாழ்க்கைக்காக. ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தால் தான் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் என்று சொல்லி அவரிடம் நமது முயற்சிகளை கொடுத்தோம் என்றால் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எங்களது முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் உமது கரத்தில் கொடுத்து உமது ஆலோசனையை தேடி அந்த நாளை நாங்கள் உமது கரத்தில் ஒப்படைக்கும் பொழுது அந்த நாள் முழுவதிலும் வெற்றி எங்களது பாதையில் தானாக வந்து விழும் என்பதை நம்பி ஒவ்வொரு நாளையும் உமது கரத்தில் ஒப்படைக்க தேவையான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.